கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இப்போ அம்மா சொன்ன மாதிரி ஆக்கிக்கொள்ள வேண்டும், ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. அதை ஆசுவாசப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? வயிறு நிறைய சாப்பிடணும். அது பிரசாதம் ரெடியாக வந்துருக்கு. ஒரு 5 நிமிஷம் கொடுத்தோம்னா பிரசாதம் முடிச்சுட்டு விளையாட போகலாம். இது தொடர்பான கருத்துக்கள் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லலாம். பாசிட்டிவ் கருத்து, குறை இல்லை, நிறைகள். குறைகள் நிறைய இருக்கும், நிறைகள் சொல்ல முடியுமா? பெரம்பூர்ல மகேந்திரன், பெரம்பூர்ல இருந்து யாரும் வரலையா? மகேந்திரன் ஜி சொல்ல விரும்புறீங்களா? பெரம்பூர் பகுதி வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். அந்த பெரம்பூர் பகுதியிலிருந்து மணி கிருஷ்ணமணி. நான் ஆன்மீக சேவகர். அந்த சிம்சன் குரூப்பு டாபி நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். இந்த பெரம்பூர் வழியாக திருவண்ணாமலை திருப்படை வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. எங்கள் பகுதியில் வரும்போது கொஞ்சம் காலதாமதமாக வந்துச்சு. அதில் நிறைகளெல்லாம் சொல்லியிருக்காங்க, குறைகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அடுத்த வருடம் அது நிறைவாக சிறப்பாக பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குரல் சொல்லியிருக்காங்க இந்த வள்ளுவர். தோன்றின் போரோடு தோன்றுக அக்னியார் தோன்றலில் தோன்றாமல் நின்று. இது வந்து தோன்றி வச்சிருக்கோம். இது வந்து சிறப்பாக அடுத்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து ரொம்ப ஆற்றலோட ரொம்ப மிக ரொம்ப கடைசி வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்ம ராஜேந்திரஜிக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க வந்து எப்படின்னா இந்த ஒரு ஆன்மீக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இது வாகனத்துக்கு ஏற்பாடு பண்ணி இந்த சிறப்பாக வந்து யாரையும் மிஸ் பண்ணாத, யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத ரொம்ப சிறப்பான ரிஸ்க். அது எல்லா வேலையும் செய்திடலாம். ஆனால் அந்த வாகனத்துக்கு சிறப்பாக செய்து இப்போ ராஜேந்திரஜிக்கு மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப அல்லும் பகலும் இந்த 4 நாட்கள் தூங்காத, ஒருத்தர் மிஸ் ஆகாத, யார் எங்கெங்க தங்கணும், எங்கெங்க போகணும், எங்கே இறங்கணும், கடைசி வரை அவர் வீடு வரைக்கும் திரும்புகிற வரைக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ராஜேந்திரஜி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதுக்கு மகேந்திரஜி வந்து இதில் பலாயிரக்கணக்கான பேருக்கு விபூதி அவர் கையால் வந்து ஊதி, நீங்கள் வந்து விபூதி வந்து எல்லாரும் கொடுக்க முடியாது. அவர் காலில் செப்பல் கூட இல்லாத ஓடி கொடுத்தா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மகேந்திரஜிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவரு சிவனியாக அவருக்கு ஆட்டம் கொடுத்திருக்காரு. அவருக்கு இல்லை சிவன் சக்தி தான் அவர் வந்து செப்பில்லாத நடைபயணமா நானும் போனேன். நான் 4 நாள் நானும் தொடர்ந்து போயினேன். ஆனால் இது நம்ம மகேந்திரஜிக்கு செப்பில்லாத எல்லாரும் தொகுதி பட்டம் போட்டு விட்டாரு. அதாவது வயசு குறைந்தவர்களுக்கும் அதிகமானவங்களுக்கும் எல்லாருக்கும் சாமி வராருன்னு ஊதி எல்லாருக்கும் ஓடி பூசிட்டாரு. அதனுடைய விபூதி வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இது மகேந்திரஜிக்கு ரொம்ப நன்றி சொன்னது வந்து
எல்லாருக்கும் அஸ்வின்ஜிக்கு சங்கர்ஜிக்கு மற்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு குடும்பம்னா கூட்டு குடும்பமாக தான் எல்லாத்தையும் இதை சேர்ந்து பண்ணணும். தனிப்பட்ட மூலமாக அது யாரும் பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் குமார்ஜி தான் இது பிளேயர் சொல்லி போட்டது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் மற்றவங்களாம் எப்படி இன்னும் தெரியல. நான் தான் அங்கே ஆஃபீஸுக்கு போனேன். மணிசா நீங்கள் வாங்க நம்ம ஆன்மீகத்தில் கூட திருவண்ணாமலை திருப்பதிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதில் ஆன்மீகத்தில் இருக்கிறேங்க வரேங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஏற்பாடு பண்ணாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து இதை பண்ணோம். ஒருத்தர் தனிப்பட்ட முறை இது பண்ணல. எல்லாருக்கும் தான் அதை நன்றி சொல்லுவோம். ஆனால் சிறப்பாக இந்த திருவண்ணாமலை திருக்குறளை வந்து 2வது நாள் நம்ம கூட அங்கே போச்சு எல்லாரும் பார்த்தாங்க. என்ன காலையில் இருக்குன்னு நம்ம பேசுகிறேங்க. எல்லாரும் பார்த்துருப்பாங்க. சில பேர் பார்த்தாங்களா பார்க்க தெரியல. நானும் பார்த்தேன் கூட டிவியில் பார்த்தாங்க, நியூஸில் பார்த்தாங்க. அதாவது நம்ம 2வது நாள் கூட நம்ம போனது கூட கலர் தெரியுது. இன்னும் அடுத்த வாட்டி நம்ம இப்போ பேசி வரக்கூடியவர்கள் தனிநபர் புகழ்ச்சிகள் வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒருத்தர் புகழணும். அது பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் தான் அந்த புகழ்ச்சி, வேற யாருக்கும் வேண்டாம். 63 நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்கள்ல யார் சிறந்தவர்கள் நம்ம சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 6000 சென்ற நாயன்மார்கள் இந்த கொடைக்காக வேலை செய்திருக்கோம். அதனால நமக்கு தலைவர் ஒரே ஒரு தலைவர், நந்தி கொடி ஏந்தியவர், சிவன், கைலாசநாதன், பிறப்பெருமான் மன்னவன் சொல்லுவாங்க, வெண்மலை வேந்தன். அதனால அந்த வேந்தனுக்கு தான் நம்ம எல்லாருமே சொல்லணும். அந்த குளத்தூர் பேச போறீங்களா? சந்திரசேகர் எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த கொடை நம்ம வந்து சிவன் எடுத்துக்க போனோம் இல்லையா, இதை பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க தெரியுங்களா? இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க இந்த பாக்கியம். இதை சொல்றதுக்கு தான் நான் மயக்க வாங்குறேன். இந்த பாக்கியம் சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நமக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். அருணாச்சலேஸ்வரருக்கு கொடை எடுத்து போகிறது எவ்வளோ பெரிய வேலை. அதை நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் சிவன் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அம்மா சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நாட்டில் அதிகரிக்கணும், அடுத்த டைம்ல அடுத்தது நம்ம செய்த, அதாவது எப்படி சொல்றது, அதான் மைனஸ் பிளஸ் நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே பண்ணணும். எல்லாரும் சிவனோட அருளோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய இந்த ஜென்மத்துல, அதாவது யார் கைவிட்டாலும் கடைசியில குடும்பமே கைவிட்டாலும் நம்மள சிவன் வந்துட்டு கைவிட மாட்டார். அதுதான் இந்த சிவனோட திருவிளையாடல இதுவும் ஒன்று. எல்லாருமே நம்ம சிவனோட தொடர்ந்து செய்யணும். இனியும் செஞ்சுட்டே இருக்கணும். மென்மேலும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்க அடியார்கள் அனைவரும் இருந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டு போகணும்னு உங்களை எல்லாரையும் நான் தலை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. அகரம் ஜாதகம் நகர் ஓம் நம சிவாய.